நம்முடைய பிறந்த நாளில் இருவரும் ஆளுமைகளை நினைவு கூர்ந்து நிகழ்வினை ஒருங்கிணைத்த அன்பு தோழர் சேருக்குறள் சேட்டு அவர்களுக்கு முதற்கண் பாராட்டுதலையும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரணியில் எங்கு கொடியேற்றினாலும் அது சேருக்குறள் சேட்டினுடைய இன்னிசை கச்சேரி என்று நடைபெறாது. அப்படி ஒரு குடியேற்ற நிலையில் அவர் சிக்கிக் கொண்ட தருணமும் உண்டு. ஆடி அடுத்த அடைபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு கலவரம் நடந்தது. அந்த மேடையிலும் எத்தகைய தாக்குதலையும் எதிர்கொண்டு அங்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அன்று கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. ஆதிக்க சாதி வீரர்களால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்ற இடத்தில் மற்ற எந்த கட்சி கொடியும் இருக்க வேண்டாம் என்று மொத்த கட்சி கொடியும் உயர்த்து விட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலிலும் ஆரணி பகுதியில் அமைப்பாய் திரள்வதற்கு பேருதவியாக இருந்த அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாளில் கலந்து கொள்வதை மிகவும் பெருமை அடைகிறேன். நம்முடைய கவிஞர்கள் சொல்லார்கள், புறா வளர்த்தேன் பறந்து விட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, ஆனால் ஒரு மரம் வளர்த்தேன் அனைத்தும் வந்து விட்டது என்று சொல்வார்கள். அதை போன்று இன்று 2 ஆளுமைகள் இழந்தாலும் அவருடைய புகழை பரப்புவதற்காக எண்ணற்ற பறவைகளாக நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது பெருமைப்படுகிறேன். அந்த வகையில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் தாமாட்டி அவர்கள் நினைவு பரிசு அன்போடு அழைக்கிறோம்.